இச்சு சினிமால இந்த இப்படி எல்லாம் நிமிஷம் பார்க்க பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 8ஓட இப்போ 24 ஹவர்ஸ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீக் நடந்த ஒரு விஷயத்த வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணி விட்டாங்க வீக்கெண்டில். இப்போ அது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா, அதை வந்து ஒரு தனித்திறமையாக வந்து எடுத்துகிட்டு ஒரு டைலாக்லாம் வந்து சாச்சனா வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மஞ்சரி வந்து இப்போது ஆல்ரெடி கேர்ள்ஸ் டீம் வந்து அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்க. 11,000 பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய இடத்துல 12,040 பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அதை பற்றி ஒரு டிஸ்கஷன் பெருசாக வந்து போச்சு. அப்போ வந்து மஞ்சரி வந்து தெளிவாக சொல்கிறாங்க. அதே மாதிரி ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரையுமே உட்கார வச்சு சொல்கிறாங்க, இனிமேல் இந்த வாரம் தயவு செஞ்சு நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்துப்போம். இந்த பண்ட மாற்று முறையை வந்து தவிர்த்துப்போம். இங்கேருந்து அங்கே கொடுக்குறது, அங்கேருந்து இங்கே கொடுக்குறது, தட்டிலேருந்து ஊட்டி விடுறது, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம கண்டிப்பாக தவிர்த்தரலாம். யார் யார் கிராசரிஸ் வந்திருக்கோ அவங்கவுங்க கிராசரி அவங்கவுங்க மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மஞ்சரி வந்து ஒரு பாயிண்ட் வந்து சொன்னாங்க. ஸோ அந்த ஒரு பாயிண்ட்டை பற்றி சாச்சனா வந்து இப்போ பேசும்போது அவங்க எப்படி அப்படி சொல்கிறாங்க, இப்போது அவங்க அப்படி சொல்கிறாங்கல்ல, அது எல்லாமே வந்து இப்போது ரூல் பிரேக் பண்ணாமல் இருக்கீங்கள்ல, அதெல்லாம் வந்து ஒரு அவங்கவுங்களோட இண்டிவிஜுவலிட்டியோட ஒரு தனித்திறமை. ஸோ அதே மாதிரி ஒருத்தர் ரூல் பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா அது அவங்களோட தனித்திறமை அப்படிங்கிற மாதிரி அது ஒரு தனியாக ஒரு டேலண்ட்டாகவே வந்து இப்போது அது பிராண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இந்த வாரமும் வந்து திரும்பவும் அந்த மாதிரி பண்ணாலும் சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது அவங்க சொல்கிறத பார்க்கும்போது. பட் சாச்சனா வந்து பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்பவே கம்மியாக இருக்குது. அந்த இம்மெச்சூரிட்டி அப்படிங்கிறது எல்லாருமே தொடர்ந்து சொல்லிகிட்டு இருந்தாலும், அவங்க அடிக்கடி இந்த மாதிரி லூஸ் டாக் விட்டு அதை ஆமாம் நான் அப்படி தான் அப்படிங்கிற மாதிரி ப்ரூஃப் பண்ணிடுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தோணுது. பட் கண்டிப்பாக வந்து இந்த வாரம் இது மேலே ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா, விஷாலுக்கு வந்து தர்ஷிகா ஊட்டினப்போ கேஸ் ஆஃப் பண்ணாங்க. பிக் பாஸும் வந்து கூப்பிட்டு உட்கார வச்சு தெளிவாக வார்னிங் பண்ணார். ஸோ இதையும் மீறி அவங்க அந்த ரூல் பிரேக் அப்படின்ற ஒரு விஷயத்த பண்ணாங்க அப்படின்னா, இன்னும் ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு விஷயத்த வீக்கெண்ட்லேயோ இல்லைனா பிக் பாஸோ சொன்னால் மட்டும்தான் இந்த ஒரு கேம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமே தவிர, பட் இது அப்படியே தான் வந்து போகும். ஆல்ரெடி பாதி ஷோ முடிஞ்சிருச்சு, இன்னும் பாதி தான் இருக்குது. பட் இப்போ வரையுமே வந்து பார்த்திங்கன்னா, பெருசாக கேம்குள்ளே யாருமே வராத ஒரு ஃபீல் தான் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.